ஹாய், நீங்கள் நான் பண்ண போகிற விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை பார்த்துருப்பீங்க, இல்லை அங்கே போயிட்டு அதை வந்திருப்பீங்க. அப்படி என்னடான்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, கேஸ் வெல்டிங். இது நம்மளே செய்ய போகிறோம். எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது பார்க்க போகிறோம். அது எப்படி வேலை செய்யுது, அதாவது அது பிரின்சிபல்ஸ்லாம் எப்படி இது பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம்ல, அதையும் பார்க்க போகிறோம். நான் தான் ராஜசேகரன். வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் சேகர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேஸ் வெல்டிங் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இது வந்து இந்தமாரி ஒரு வேஸ்ட் வாட்டர் கேன், அதுமாரிக்கு வந்து என்னென்னா லைட்டர், எம்சீல், இந்த ட்ரிப்ஸ் ஏற்றுவங்களோ அந்த டியூப்பு, அதேமாதிரி வந்து இதான் ரொம்ப முக்கியமான விஷயம், கால்சியம் கார்பைட் CaC2ன்னு சொல்லுவாங்க. இதோட முக்கியமான விஷயம் தண்ணி. இதெல்லாம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போது நம்ம கேஸ் வெல்டிங் எப்படி செய்கிறதுங்க பார்க்க போகிறோம். எனக்குமே இதில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ என்னென்னா ஒன்றும் இல்லை, அடுத்து நான் சொன்னால ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து கால்சியம் கார்பைட்டு CaC2. இதை வந்து அப்படி கொஞ்சம் எடுத்து இப்படி போட்டோன்னே இதில் வந்து ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இது வந்து நல்லா டைட்டாக மூடிட்டோம்னு வச்சுக்கோங்க. டைட்டாக மூடிட்டோம்னா இதுலேருந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா அசிட்டிலின் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்னென்னா கேஸ் வெல்டிங் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். பக்கா. ஸோ இப்போ நமக்கு வந்து கேஸ் வெல்டிங் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் ஆக்சுவலாக வந்து ஒரு கேஸ் வெல்டிங் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து இப்போ இது நம்ம வந்து ஸ்பீடும் ஏற்றிக்கலாம். நல்லா மெலிசா ஆக்கிற மாதிரி ஆக்கலாம். ஏதாவது இது கண்ட்ரோலர் இருக்குது, இதை வந்து ஏற்றுறோம்னா நல்லா ஃபயர் ஃபுல் ஸ்பீடில் வரும். இதே மெத்தடு தான் வந்து கேஸ் வெல்டிங் கடையில் வச்சுருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம போட்டோம்ல கால்சியம் கார்பைட் கல், அது வந்து CaC2, அது வந்து வாட்டர், அதாவது H2O, இது ரெண்டோட மிக்ஸ் ஆகும்போது CaOH2 இது வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம வந்து என்னென்னா அது வந்து அசிட்டிலைன் கேஸ் நமக்கு வரும். அதை தான் வந்து நம்ம கேஸ் வெல்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நமக்கு வந்து இந்தளவுக்கு ரியாக்ஷன் கிடைக்குது. இதேமாரி மெத்தட் தான் வந்து கேஸ் வெல்டிங் கடையில் வச்சுருப்பாங்க. ஆக்சிஜன் சொல்லிட்டு ஒரு பெரிய சிலிண்டர் வச்சுருப்பாங்க. அதேமாதிரி அசிட்டிலின் கேஸ் சொல்லிட்டு தனியாக சிலிண்டர் வச்சுருப்பாங்க. 2 சிலிண்டர்லேருந்து இந்தமாதிரி ஒரு டியூப் கொடுத்து ஒரு இடத்துல மிக்ஸ் ஆகும். அதுதான் அவங்க கையில் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 கேஸையும் வருது அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி 2 கேஸும் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது நமக்கு வந்து அசிட்டிலின் கேஸ் வந்து கிடைக்கும். அதில் நெருப்பத்தை வைக்கும் போது நமக்கு இந்தமாரி வந்து கேஸ் வெல்டிங் உருவாகும். ஸோ இதை நம்ம வந்து 2 இரும்புக்கு நடுவில் அந்தமாரி வச்சோம்னா நல்லா பற்றிக்கும். இதை இன்னும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஹெவியாக கிடைக்கும். கம்மி ஹை. ஸோ இப்படி தான் அந்த கேஸ் வெல்டிங் வந்து ஒர்க் ஆகுது. இது முக்கியமான விஷயம், இது நெருப்பு சம்மந்தமான விஷயம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கும்போது பக்கத்தில் பெரியவங்கள கூட வச்சுக்கோங்க. அதேமாரி செஞ்சு பார்த்துட்டு அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், ஓகேவா? ஆக்சுவலாக வந்து இந்த கேஸ் வெல்டிங் மெத்தட் வந்து எனக்கு இது நான் எப்போனா ஒரு உருவமாக பார்த்தேன்னா 10th படிக்கும் போது ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷன் நடத்திட்டு இருந்தாங்க, சயின்ஸ் ஃபேர் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மெத்தட் எனக்கு தெரியும். பட் இதை வந்து நான் செய்யலை, அதுக்கு மேலே வேறு மெத்தட் செஞ்சேன். இதை வந்து என் ஃப்ரெண்ட் அன்புன்னு சொல்லிட்டு ஒருத்தர் செஞ்சான், ஓகேவா? அப்போ அதை பார்க்கும்போது இதோட ஃபுல் ஸ்ட்ரக்சரான இப்படி ஒர்க் ஆகுதுங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பரவாயில்லையே, சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் செய்கிறதுக்கு இந்த மெத்தட் இப்படி தான் ஈஸியாக செய்யலாங்கிறத அவன் தான் வந்து எனக்கு வந்து அன்றைக்கி ஒரு இதை வச்சு செஞ்சு காட்டினான். ஸோ இதுக்கு வந்து கிரெடிட்ஸ் வந்து கிட்டத்தட்ட அவனுக்கும் போகணும். அதனால் வந்து என்னென்னா அன்புவரை ரொம்ப தேங்க்ஸ். இதோட கேஸ் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ அன்புவரைக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். அன்புவரை ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதோட கேஸ் வந்து அவ்வளோதான். இது ரொம்ப நாள் இருக்காது. அதுக்கு ஏற்ற மாரி நம்ம திரும்பி வந்து என்னென்னா இன்னொரு அடி போடுறதுக்கு தண்ணியை திரும்பி கீழே கொட்டிட்டு திரும்பி தண்ணியை ரீஃபில் பண்ணிவிட்டு திரும்பி அந்த கால்சியம் கார்பைட் போட்டோம்னா திரும்பி அந்த மாதிரி கேஸ் வரும். நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இத்தனை நாளாக நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ நம்ம சேனல் இன்னும் ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கு. அதுக்கே வந்து என்னென்னா இன்னும் நிறைய சப்போர்ட் வந்து தேவைப்படுது. எப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, லைக் ஷேர் தாங்க. உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து என் வீடியோஸ் எல்லாம் வந்து என்னென்னா கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சப்போர்ட் கிடைக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் நல்லாவே என்னோடய ஐடியாஸ்லாம் வந்து நிறைய செஞ்சு அதை உங்கள்கிட்ட வந்து காட்டலான்னு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். ஸோ கைண்ட்லி சப்போர்ட்.